Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல சூப்பரான ரொம்ப ஸ்பைசியான யம்மியான ஒரு chicken fry recipe. ஃப்ரைனா நம்ம இதில் டீப் ஃப்ரை அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல, நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் அவ்வளோ யம்மியாக இருக்கும். எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. வரமிளகா காரம் வந்து அதில் மெயின். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும்தான். நல்லா பொடியாக சாப் பண்ணினேன் பெரிய வெங்காயம். நான் நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். ஆதவனை வச்சுட்டே சமைச்சனால லைட்டாக வீடியோ ஷேக் இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் வெங்காயம். இப்போ ஆல்மோஸ்ட் வெங்காயம் நல்லா ஒரு சாஃப்டாகி குக்காகி அதே மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. பச்சை வாசனை போய் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். அதில் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் கரெக்டாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெங்காயத்துக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தேன். நல்லா உப்பு பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விடும். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். நல்லா கலர் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பெருசாக காரம் இருக்காது. 1-2 நுணுக்கி வச்ச குருமிளகு, ஒரு 12லேருந்து ஒரு 15 குருமிளகு அளவு நுணுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக பெப்பர் வந்து 1-2 க்ரஷ் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர். பெருசாக காரம் இருக்காது. நம்ம மசாலா எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவு தான் நமக்கு காரம் இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறனால நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன். இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர மாதிரி தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் 1/2 கிளாஸ் அளவு, நார்மலாக நம்ம பெரிய கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதில் 1/2 கிளாஸ் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீழே அந்த ஆனியன் எல்லாம் நல்லா குக்காகி கொஞ்சம் குழம்பு மாதிரி நிற்கிது. இதில் நான் இப்போது 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் நான் டோட்டலாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் டு லோ, அதாவது உங்களுக்கு ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இடையில ஓப்பன் பண்ணி கலக்கி மட்டும் விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும்.
இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் சூப்பராக குக் ஆயிடுச்சு. நல்லா அந்த மாதிரி கலக்கிப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்கி விடலாம். இருக்கிற இந்த தண்ணி ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். 5 to 6 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து இது டோட்டலாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு எடுக்குதோ அவ்வளோ நேரம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். என்னோடய தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதத்துக்கு கூட இல்லை ப்ளைனாக நீங்கள் வேறு ஏதாவது தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிக்காட்டி டிஸ்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.